கொடை கொடுத்தது ஓகே, கதை சூப்பர், செயின் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் எப்போ கொடை கொடுத்தாரு? விஜய் எந்த மலைக்கு வெளியே வந்தார்? 3/4 பேண்ட் வரைக்கும் மடித்து கட்டிட்டு எந்த வெள்ளத்தில் இறங்கினாருன்னு யோசிக்கிறேன். எதுலேயுமே இறங்கலை. இல்லை, அவர் ஒரு உதாரணமாக தானே சொல்கிறாரு. வழக்கமாக அவருடைய மேடைகளில் உதவி செஞ்சால் உதவி செய்கிறேன், நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நீ செய் உதவிய அப்படின்னா, அப்போ நீ செய், அது நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். நான் நீ செய் மகனே அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து மாணவர்களுக்கு அதுதான் அவங்க தான் செய்யணும். கடைசி வரைக்கும் அந்த தற்குறிகள், சாரி, அந்த ஆச்சரிய குறிகள் தான் பண்ணணுமே. விஜய நேரில் கொடுத்தாருல, திருநெல்வேலியில் மழை வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க, நலத்திட்டங்களை வாங்கிட்டு போங்க. அது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து நலத்திட்டங்களை வாங்கிட்டு போங்க. தாவேகா சார்பாக மாணவர்களுக்கு விஜய் தானே நேரில் சென்று அதை அலட்சி எல்லாரையும் கொடுத்தாரு. அது வந்து எப்படின்னா, ஒரு இடத்துக்கு கூடிடுவாங்க, மண்டபத்துக்குள்ளே வந்துடுங்க, அங்கே வச்சு வாங்கிட்டு போங்கன்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்லம்மில் இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோம், சூறாப்பட மாதிரி வாங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், அப்படி வாங்க பாஞ்சு, அப்படி வேண்டாம். ஆனால் சினிமா அப்படி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படி வேண்டாம், கையை பிடிங்க, செயின் லைலமணி கையை பிடிங்க, அப்படியே பிடிங்க, டாக்டர் வாங்க, பல் டாக்டர் இவங்களுக்கு கூப்பிட்டு போங்க, அப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கலாமே. ஒரு உதவியும் இது வரைக்கும் களத்திலே இறங்காதவர், திரையில் மட்டுமே நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கவர் இந்த உதாரண கதையை சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பேச வேண்டியிருந்துச்சு.